மருந்தாக பயன்படுகிறது. வேம்பின் பயன்கள்: வேப்பிலை கஷாயம் கிருமிகளை கொன்று காய்ச்சலை குணப்படுத்தும். 10 வேப்பிலை எடுத்து 5 மிளகுடன் சேர்த்து மென்று சாப்பிட்டு வந்தால் மலேரியா காய்ச்சல் குணமாகும். இதன் பெயர் துளசி. இது துளசியின் அறிவியல் பெயர் ஆக்சிமம் டெனிஃப்ளோரம். துளசி ஒரு மருத்துவ குணம் கொண்ட தாவரம். துளசியின் பயன்கள்: துளசி சளி, இருமல் போன்றவற்றை கட்டுப்படுத்தக்கூடியது. துளசி இலைச்சாறு ஒரு சக்தி மிகுந்த கிருமிநாசியாக பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் தும்பை. இதன் அறிவியல் பெயர் லூகாஸ் ஆஸ்பெரா. கிராமங்களில் சாதாரணமாக காணப்படும் செடிகளில் தும்பை செடியும் ஒன்று. பயன்: தும்பைப்பூ தாகம், காய்ச்சல், கண்ணோய் போன்றவற்றிற்கு மருந்தாகும். சளியை கட்டுப்படுத்தும். தலைவலி, வாத நோய் போன்றவற்றை குணமாக்கும். இதன் அறிவியல் பெயர் வைடெக்ஸ் தெகுண்டோ. இதன் பயன்: சளி, மூக்கடைப்பு, சைனஸ், தலைவலி போன்ற பிரச்சனைக்கு பயன்படுகிறது. கடும் தலைவலிக்கு நொச்சை இலை பயன்படுகிறது. இதுதான் நார்ஸ்பதி இலை. இது அறிவியல் பெயர் யூகலிப்டஸ் இலை. இது சுவாச பிரச்சனைக்கு பயன்படுகிறது. இந்த இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த நீரில் குடித்தால் உடல் வலி குறைந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். இதுதான் ஆதா தொடை. அறிவியல் பெயர் ஐசிசியா ஆதா தொடை. பயணிகள்: ஆதா தொடையை சளிக்கும் மற்றும் இருமலுக்கும், ஐசிமா, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும். ஆடாதொடை வயிற்றுப்பூச்சிகளை அளிக்கும். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இயற்கையான முறையில் கொசு விரட்டி செய்ய தேவைப்படும் பொருட்கள்: 1 கிலோ நாட்டு மாட்டு சாணி, 100 கிராம் வேம்பு பொடி, 100 கிராம் துளசி பொடி, 100 கிராம் ஆடாதொடா பொடி, 100 கிராம் மஞ்சள் பொடி, 100 கிராம் இஞ்சி பொடி, 100 கிராம் தும்பை பொடி. தேவைப்படும் அளவுக்கு தண்ணீர். இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் எல்லா மூலிகை பொடியையும் கொட்டி தண்ணி கொஞ்சோண்டு தெளித்து எல்லாம் பிணைஞ்சி இந்த வரிக்க உருட்டி நமக்கு தேவையான வடிவத்தில் உருட்டி வெயிலில் காய வைக்கணும். வச்ச பிறகு நமக்கு கொசு விரட்டி தயார். இங்கே பாருங்கள், நம்ம செஞ்ச கொசு விரட்டி நல்லா காஞ்சிச்சு. இதுதான் இயற்கையான முறையில் செஞ்ச கொசு விரட்டி. வாங்க நம்ம இதை கொளுத்தி பார்க்கலாம். மூலிகை கொசு விரட்டியை பயன்படுத்துவோம்.